ஸோ தளபதி வந்தாரு அப்படின்னா கூடியே நம்ம தலையும் வருவாரு. ஸோ கண்டிப்பா. தீனாவும் ரீரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா. ஸோ எது பெஸ்ட், கில்லியா தீனாவா? இல்ல நிறைய பேர் வந்து கேட்ட ரீரிலீஸ் வந்து மங்காத்தா. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அவங்க மனசு வச்சாதான் பண்ண முடியும். தீனா வந்து நாங்கள் எப்படி போட்டிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து ஷோஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கில்லி ஹவுஸ்ஃபுல்லே போய்கிட்டு இருக்கு, ரத்னம் இருக்கு, இப்போ அரண்மனை 4 ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அரண்மனை. ஏன்னா ஒரு பெரிய எல்லா மலையாள மூவிஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்கும் போது தமிழ் சினிமாவில் கில்லி ஒரு ரீரிலீஸை வச்சு அவ்வளோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ அரண்மனை 4 வந்து பிரமாதமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மண்டே கூட எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் தீனா போட்டதே வந்து May 1 மட்டும் அஜித் சார் பர்த்டேக்காக ஸ்பெஷலாக ஒரு 2-3 ஷோஸ் போட்டிருந்தோம். போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிறையா அஜித் சார் மூவிஸும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். இது வந்து பர்த்டேக்காக உங்களுக்கு தெரியும்ல, எல்லா தேட்டர்லையும் பர்த்டேக்கு ஸ்பெஷல் ஷோஸ் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்ட ஸ்பெஷல் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு.